சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஏய், எங்க நீ தப்பிச்சு போக முடியாது. இன்னைக்கு நீ போனலாம். ஏய், எங்க ஓடுற? நீ எங்க போனாலும் தப்பிக்க முடியாது. என்ன எதுவும் பண்ணிடாதீங்க, விட்டுருங்க. ஏண்டா, ஏதோ பயம் இல்லைன்னு சொன்ன, இப்ப உயிர் மேல இருக்கிற பயத்தை பாத்தியா? எப்படி நடுங்குறா பாரு. ஒரு கொலைகாரனை காப்பாத்துறதுக்காக உன்ன மாதிரி ஒரு வக்கீல் வரும்போது, நான் உன்னை கொன்னதுக்கு அப்புறம் என்ன காப்பாத்த ஒரு வக்கீல் வராமலா போயிடுவாங்க? இல்ல, என்ன எதுவும் பண்ணிடாதீங்க, விட்டுருங்க ப்ளீஸ். நீ என்ன கெஞ்சினாலும் என் கையால தான் உனக்கு சாவு. மலர், மலர், ஐயோ! மலர், பாத்து! சிஸ்டர், பயப்படுறதுக்குலாம் ஒண்ணு இல்ல. இல்ல மேடம், மருந்து போட்டிருக்கேன். ஒரு 2-3 டேஸ்ல சரியாயிடும். ஜாக்கிரதையா இருங்க மேடம். நல்ல வேலை, கத்தி ரொம்ப ஆழமா இறங்கி இருந்தா என்ன ஆகுறது? கையை ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க. சரிங்க சிஸ்டர். மலர், இந்த அந்த தண்ணிய குடி. உட்காரு. நீ எதுக்காக மலர் குறுக்க வந்த? இல்ல யமுனா, நான் குறுக்க வரலன்னா அந்த வெட்டு உனக்கு விழுந்திருக்கும். எனக்காக போராடிட்டு இருக்கிற உனக்கு ஒண்ணுன்னா நான் விட்டுருவேனா சொல்லு? ஏய், அதுக்கு உனக்கு என்ன வேணாலும் ஆகலாமா? வலி ஒண்ணுதானே மலர். பரவாயில்ல விடு யமுனா, உனக்கு ஒன்னும் ஆகலல்ல. எனக்கு அதுவே பெரிய திருப்தி தான். என்ன யமுனா அப்படி பாக்குற? எனக்காக உதவி பண்ண வந்தேன்னு தானே உன்னை அவங்க கொலை பண்ண வந்தாங்க. அப்படி அவங்களால உனக்கு ஏதாவது ஆயிருந்ததுன்னா கண்டிப்பா அந்த குற்ற உணர்ச்சியே கொஞ்சம் கூட என்ன நிம்மதியா இருக்க விடாது. இது நீ எனக்கு உதவி பண்ண வந்தங்கிறதுக்காக சொல்லல.
நீ என் ஃப்ரெண்டுங்கிறதுக்காக தான் சொல்றேன். எனக்கு புரியுது மலர். இப்ப சொன்னியே, இந்த ஒரு காரணத்துக்காக தான் நானும் எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு இந்த கேஸ் எடுத்து நடத்தணும்னு உறுதியா இருக்கேன். யமுனா, நான் ஒன்னு சொன்னா கேப்பியா? என்ன? நீ இனிமே இந்த கேஸ் எடுத்து நடத்த வேண்டாம். ஏய் மலர், என்ன சொல்ற நீ? ஆமா யமுனா, அர்ஜுனுக்காக நீ வாதாட போறேன்னு தெரிஞ்சதுக்கே உன் உயிரை எடுக்கிற அளவுக்கு துணிஞ்சிட்டாங்கன்னா, நீ கோர்ட்ல கேஸ வாதாட போனேன்னா என்ன பண்ணுவாங்கன்னு யோசிச்சாலே பயமாவே இருக்கு. தெரிஞ்சே உன்னை ஒரு ஆபத்துல என்னால இழுத்து விட முடியாது. ஏய் மலர், என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? நான் போயிட்டேனா அர்ஜுனை யார் காப்பாத்துறது? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் யமுனா. யாரு கால்ல விழுந்தாவது என் அர்ஜுனை நான் வெளியே கொண்டு வர பாக்குறேன். உன்னை பறி கொடுத்து அர்ஜுனை வெளியே கொண்டு வர என்னால முடியாது. அதனால நீ இந்த கேஸ்ல இருந்து விலகிடு. முட்டாள்தனமா பேசாத மலர். என்னோட ப்ரொஃபஷன்ல இந்த மாதிரி ஆபத்து வரதெல்லாம் சகஜம்தான். அதுக்காகலாம் பயந்தா நான் இந்த ஃபீல்டுக்கே வந்திருக்க கூடாது. உயிருக்கு பயந்தா இந்த கேஸ விட்டு மட்டும் இல்ல, இந்த வக்கீல் தொழிலை விட்டே நான் போயிடணும். போலீஸ், வக்கீல், சட்டத்தை எல்லாம் பார்த்து தப்பு செஞ்சவங்க தாண்டி பயப்படணும். நியாயத்துக்காக போராடுற நான் ஏன் பயப்படணும்? ஆக்சுவலா என்னை வெட்ட வந்தவனுங்களுக்கும் அவனுங்களை அனுப்பி வச்சான் பாரு, அவங்களுக்கு தான் என்னை பார்த்து பயம் வந்திருக்கு. அதனாலதான் என்னை காலி பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க. அந்த பயம்தான் நாம ஜெயிக்க போறோங்கிறதுக்கான முதல் அறிகுறியே. இப்பதான் நான் நியாயத்து பக்கம் நிக்கிறேன். என்ன ஆனாலும் ஜெயிச்சுடுவேங்கிற ஒரு பெரிய கான்ஃபிடென்ட்டே எனக்கு வந்திருக்கு. என்ன ஆனாலும் பாத்துக்கலாம், சரியா? அதுக்கு இல்ல யமுனா, நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ எதுவும் சொல்ல வேண்டாம், அமைதியா இரு. மலர், சொன்னா கேளுடி, கொஞ்சமாவது சாப்பிடு. ஏண்டி இப்படி அடம் பிடிக்கிற? அக்கா ப்ளீஸ் வேண்டாம் அக்கா, விட்டுருக்கா. பார்வதி, என்னமாச்சு? என்ன நடக்குதுங்க? ஒன்னும் இல்ல சார். கொஞ்ச நாளா இவ சரியா சாப்பிடுறதே இல்ல. அர்ஜுன் ஜெயில இருக்கிறத காரணமா சொல்லி சொல்லி இவ இவளை பத்தி யோசிக்கவே மாட்டேங்கிறா. எப்ப கேட்டாலும் அப்புறமா சாப்பிடுறேங்கிறா. ஆனாலும் சாப்பிட மாட்டேங்கிறா. அக்கா ஏன்க்கா இப்படி பண்ற?